முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துருந்தோம் பாருங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனால இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைவதற்கு பொன் பொருள் எல்லாமே இருந்தாலும் மக்கள் கூட்டம் மிகப்பெரிய ஒவ்வொரு மாவட்டத்திலும் கூடுதலான மக்களை கொண்டு வரணும். மாநாட்டோட வெற்றி அரசியல் மாநாடாக இருந்தால் அங்கே ஒரு மாநாடு மயிலாடு என்ற எத்தனையோ நிகழ்ச்சிகளை வைத்திருப்பார்கள். ஆனால் இங்கே நமது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் ஒன்றொன்றையும் மிக நேர்த்தியாக அர்ப்பணிப்பாக அருமையாக வடிவமைப்பு செய்கின்ற பேராட்சி கொண்ட அத்தனை பேர் இங்கே இருக்கீங்க. நமது சங்கத்துல நமது மனித உடம்பு போல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உறுப்பா செயல்பட்டாலும் இணைத்து எவ்வாறு செய்யலாம் என்பதற்காக இன்றைக்கு இந்த ஆலோசனை கூட்டம். இதற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் நமது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் இருகரம் நோக்கி வரவேற்று வருகின்றோம். நாம் வரவேற்கிற ஒட்டுமொத்தம் நாம் எல்லாரும் வரவேற்கிறோம். அந்த வகையில உசிரி சிங்கமாக இருக்கட்டும், அங்கே ஐயா பெரியவர்களாக இருக்கட்டும், அதே போல இரும்பு பெண்மணியாய் இயக்கிய பல்வேறு சக்கரங்களை எல்லாம் தனது உறுதியான மன நெஞ்சத்தோடு அம்மா முத்துலட்சுமி அம்மா, அதை விட அங்க பாத்தீங்கன்னா ரயில மட்டும் வரைக்கிறாங்க. நம்மளுடைய எண்ணத்தை வெளிக்காட்ட எங்களால் எதுவும் முடியும் என்பதை மத்திய அரசு சாதித்து காட்டிய சாதனைகளை அவர்களுக்கெல்லாம் நமது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பிலே வருகை வரவேற்கிறோம். என்றாலும் இதனுடைய நிலைமை என்ன, இது என்ன செய்யலாம் அப்படிங்கிறத ஒரு எல்லாரும் நம்ம விவசாயிகள் சங்கம் பெறலாம். மிக சரியாக நேர்த்தியாக செய்யும். எல்லாத்தை விட நாம 10 மணிக்கு போட்டுட்டு இப்ப 12 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இது நம்ம மாநாட்டில் இருக்காது. சரியான டேட்டுக்கு வருவோம். இன்னும் ஒரு மணி நேரம் இந்த மாநாடு நடக்காதா அப்படிங்கிற இடத்துல மாநாடு முடிஞ்சிருக்கும். ஏதோ வந்தோம், கடமைக்கு ஒரு மாநாட்டை எத்தனையோ அரசியல் கட்சிகள் நாமும் நடத்தணும். பகட்டாக இருந்தது, அடுத்த நாள் செய்தித்தாளையில இவ்வாறு வந்தது என்பதாக நமக்கு மாநாடு இருக்கிறது. ஏனென்றால் நாமெல்லாம் ஒரு இணைந்த ஒரு குடும்பம், அன்பின் அடையாளம். இன்னைக்கு ஐயாவுடைய அந்த கட்டளை விழி அசைவ நாங்கெல்லாம் வழிநடக்க தயாராக இருக்கின்றோம். அண்ணன் பாஸ்கராக இருக்கட்டும், இல்ல சிபிசிஎல் எதிர்ப்பு போராட்டத்திற்கு சக்திகளாக இருக்கட்டும், இன்னும் எத்தனையோ உள்ளங்களுக்கு அத்துணை பேரும் எதற்காக வந்திருக்கும்னா நேர்மையான செயல்பாடு, வெளிப்படையான நிர்வாகம், ஒன்னொன்னையும் நமது உறுப்பினருடைய செயல்பாடுகளை அறிந்து செய்யக்கூடிய பேராற்றல் மிக்க சட்ட வெடிப்பு சதுக்கனாக அங்க இருந்துட்டு என்னென்ன 3 பேரும் போத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில உங்கள் அத்துணை பேரையும் வருக வருகை என்று வரவேற்று வந்தாலும் உங்களுடைய எண்ணங்கள் என்ன, கோரிக்கைகள் என்ன, இது என்னென்ன நீங்க எதிர்பார்க்கிறீங்கிறத தெல்ல தெளிவாக ஒவ்வொருத்தரும் அங்க உட்கார்ந்துருக்க கரும்பு கோர்ந்து கடலூர் இருந்து அவர்களெல்லாம் பம்பிக்கிட்டே இருந்தாலும் அத்துணையும் மிக சரியாக செய்யக்கூடிய பேராற்றல் கொண்டவர். அதனால அத்துணை பேருமா இணைந்து நாம் என்ன செய்யலாம், ஒவ்வொருத்தரும் தலைவர் போன்ற செயல் உள்ளிட்ட அத்துணை முதல் உண்மையான அந்த முத்தாய்ப்பாடம் கொடுக்கிறோம். அல்லது ஒவ்வொரு மாவட்டத்திலேயோ ஒரு வட்டாரத்திலேயோ உள்ளவங்களையோ விழித்து பேசாமல் அவரவர்கள் தனது கருத்துக்களை சொல்லட்டும்னு பணிவான வேண்டுகோளை முன்வைக்கிறோம். ஏன்னா நிறைய பேருடைய கருத்துக்கள் இங்கே வேணும். எந்த இடத்துல எந்த நிகழ்வு விடுபட்டு விடக்கூடாது. அதனால உங்களுடைய மேலான ஆலோசனைக்கு எளிமை சீக்கிரமா இத்தனை பேர் அழைச்சிருக்காங்க. அவங்க அழைச்சாங்கிறத விட நாம் அழைத்திருக்கிறோம், நாம் எல்லாம் இணைந்திருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக அதை செய்ய காத்திருக்கிறோம். அதன் மூலம் தமிழகத்தில் ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தி இருக்கிறோம். நம்முடைய வளர்ச்சி ஐயா முதல் எங்க ஊருக்கு வரும்போது மிகப்பெரிய ஆளுமையாக ஒரு 3 பேர் சிம்பிளா வந்தாங்க. பிறகு அவர்களுடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது இன்னைக்கு நமக்கே வியப்பாக இருக்கிறது. இது ஏதோ காசு பணத்தை வச்சு பல கோடியை மக்கள்கிட்ட அடிச்சுட்டு போனதுல சில கோடிகளை செலவு பண்ணி கூடிய கூட்டம் அல்ல, தானாய் கூடிய கூட்டம், உணர்வுக்காய் கூடிய கூட்டம், உறுதிக்காய் கூடிய கூட்டம், கொள்கைக்காய் கூடிய கூட்டம். இன்னைக்கு சொன்னீங்கன்னா உறுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் எல்லாம் தொழுது பின்சப்படுவர் என்று வாழ்வுகள் வல்லவழி வாக்க இன்னைக்கு கடை நிலையில ஓடாய்த்து இந்த விவசாயியோட வாழ்க்கையை உயர்த்துவதற்காக கூடிய இந்த தன்மான சித்தமாக
கொண்டே இருக்கிறோம். அதனால இதை என்ன செய்யலாம், எவ்வாறு செய்யலாம், எப்படி செய்யலாங்கிறத உங்கள் அத்தனை பேருடைய மேலான யோசனைகளோடு இங்கே முன்வைக்கிறோம். அந்த வகையில ஐயா முதலில் வழிகாட்ட தொடர்ந்து அவர் சொல்ல உங்கள் அத்தனை பேருக்கும் வாய்ப்பு தரப்படுவத உரிமையோடு நீங்க உங்க கருத்துக்களை சொல்ல இருக்கீங்க தெரிவித்து இப்போது இடமவர்கள் அடுத்து நாங்கள் என்ன செய்ய போறது வரணும் சொல்கிறார்கள்.